ஆளுநரை சந்தித்ததால் தளபதி விஜய்க்கு ஏற்பட்ட பெரும் பிரச்சனை. என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஆல்ரெடி தளபதி விஜய் மீது ஒரு விமர்சனம் இருந்தது. எல்லா விஷயத்தையும் பனையூரிலே செய்து கொண்டு வருகிறார்கள், அவங்க ஆஃபீஸ்லேயே செய்கிறாங்க, வெளியே மக்கள் கிட்ட வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு பனையூரிலிருந்து வெளியே ஆளுநர் ரவி அவர்களோட வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் டைரக்டாக சென்று மனு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் எழுதிய கடிதத்தை அவங்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது போராட்டமாக வெடித்து கைது வரைக்குமே முடிந்தது. இப்போ தளபதி விஜய் மீது என்ன விமர்சனம் எழுந்திருக்குன்னா, ஆளுநரை சந்தித்தார் விஜய், ஆனால் ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. செய்தியாளர்களும் அதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் ஆளுநரை சந்தித்த விஜய் அவர்கள் செய்தியாளர்கள் பார்த்து கை காட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. இது ஒரு அரசியல் கிடையாது, எலைட் அரசியல் இது அப்படி சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தளபதி விஜயை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஸ்கிரிப்ட் இல்லாமல் செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்வீங்க, எப்போ விமர்சனம் செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியும் தளபதி விஜய் மீது எழுந்திருக்கு. ஸோ ஆளுநரை சந்திக்க போனதால் தளபதி விஜய்க்கு இவ்வளோ பெரிய விளைவு இப்போ ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?